நீதித் தலைவர்கள் அதிகாரம் 7. கிதியோன் மிதியானியரை தோற்கடித்தல். யெருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து அரோது நீரூற்றருகே பாளையம் இறங்கினர். மிதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலையருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரவேல் மக்கள் எனக்கெதிராக தற்பெருமை கொள்வர். இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பிச் சென்றனர். 10,000 பேர் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக இவர்களை தேர்ந்தெடுப்பேன். இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான். அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களையெல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களையெல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீரருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். அந்த 300 பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருள்களையும் தங்கள் எக்காளங்களையும் எடுத்துக் கொண்டனர். அவர் மற்ற எல்லா இஸ்ரவேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை தம்முடன் நிறுத்திக் கொண்டார். மிதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்துக்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்குச் செல். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள். அதன்பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராகச் செல்வாய் என்றார். அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்களின் எல்லை காவலுக்கு சென்றார். மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர். கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. கிதியோன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியது, நான் கனவு ஒன்று கண்டேன். வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அது கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்றார். அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரவேலனும் யோவாசின் மகளுமாகிய கிதியோனின் வாளைத் தவிர இது வேறொன்றும் இல்லை. கடவுள் மிதியானியரையும் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினார். கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலைவணங்கினார். பின்னர் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பினார். எழுங்கள், ஏனெனில் மிதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காளங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். அவர்களிடம் அவர், என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காளம் ஊதுவேன். நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தைச் சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார். நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காளம் ஊதினர். தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தனர். 3 பிரிவினரும் எக்காளம் ஊதினர். பானைகளை உடைத்தனர். தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காளங்களையும் ஏந்தியிருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். பாளையத்தைச் சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டமெடுத்தனர். ஓலமிட்டுக் கொண்டு தப்பி ஓடினர். அப்பொழுது 300 பேரும் எக்காளம் ஊதினர். ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீசச் செய்தார். பாளையத்தினர் செரேராவை நோக்கி பெத்சிட்ரா வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆபல் மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர்.
நப்தலியிலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசே முழுவதிலிருந்தும் இஸ்ரவேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மிதியானியரை துரத்திச் சென்றனர். கிதியோன் எப்ராயிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி, மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள், பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர். அவர்கள் ஓரேபு செயேபு என்ற இரு மிதியானிய தலைவர்களை சிறைபிடித்தனர். ஓரேபை ஓரேபாவில் உள்ள பாறை மேல் கொன்றனர். செயேபை செயேபில் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர். அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்திச் சென்றனர். ஒரேபின் தலையையும் செயேபின் தலையையும் யோர்தானுக்கு அப்பாலிருந்து கிதியோனிடம் கொண்டு வந்தனர். நீதித் தலைவர்கள். அதிகாரம் 8. மிதியானியர் முற்றும் அழிவுறுதல். எப்ராயிம் மக்கள் கிதியோனிடம், என்ன எங்களுக்கு இப்படி செய்துவிட்டீரே? நீர் மிதியானியருக்கு எதிராக போரிடச் சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர். அவர் அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன்? எப்ராயிமின் 2ஆம் திராட்சை பழ பறிப்பு அபியேசரின் முதல் பறிப்பை விட சிறந்ததல்லவா? ஆண்டவர் மிதியானியரின் சிற்றரசர்கள் ஓரேபையும் செயேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார். நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது. கிதியோன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார். அவரும் அவரோடு இருந்த 300 பேரும் களைப்புற்றிருந்தாலும் துரத்திச் சென்றனர். அவர் சுக்கோத்து மக்களிடம், என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றனர். நான் மிதியானிய அரசர்களான செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்திக் கொண்டு செல்கிறேன் என்றார். செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா? உமது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர். கிதியோன், அவ்வாறே ஆண்டவர் செபாகையும் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலை நில முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றார். அங்கிருந்து பெனுவேலுக்கு சென்று இதேபோல அவர்களிடமும் கேட்டார். சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவருக்கு பதிலளித்தனர். பெனுவேல் மக்களிடம், நான் வெற்றியுடன் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார். செபாகும் சல்முன்னாவும் கர்கோரில் இருந்தனர். 15,000 பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படையனைத்திலும் எஞ்சியிருந்தவர்கள். ஏற்கனவே 1,20,000 போர் வீரர் மடிந்திருந்தனர். கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கும் யோக்பகாவுக்கும் கிழக்காகச் சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினார். செபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர். அவர் அவர்கள் பின்னே துரத்திச் சென்று மிதியானின் 2 அரசர்களான செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார். படை முழுவதையும் சிதறடித்தார். யோவாசின் மகன் கிதியோன் போரிலிருந்து எரேசு மேட்டின் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞரை பிடித்து அவனை விசாரித்தார். அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக 77 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தான். அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து, இப்பொழுதே செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா? களைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே? அந்த செபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார். பாலை நில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார். செபாகிடமும் சல்முன்னாவிடமும், நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார். அவர்கள், உம்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் அரசமைந்தரை போல் தோற்றமளித்தனர் என்றனர். அவர்கள் என் சகோதரர்கள், என் தாயின் மக்கள். நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார். அவர் தம் தலைமகன் எத்தேரிடம், எழு, அவர்களை கொல் என்றார். இளைஞன் தன் வாளை உருவவில்லை, ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான். செபாகும் சல்முன்னாவும், நீயே எழுந்து எங்களை தாக்கு, ஆளை போன்றே அவனது ஆற்றல் என்றனர். கிதியோன் எழுந்து செபாகையும் சல்முன்னாவையும் கொன்றார். அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம்பிறை அணிகளை எடுத்துக் கொண்டார். இஸ்ரவேலர் கிதியோனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் உம் மகனும் உம் மகனின் மகனும் ஆள்வீர்களாக, ஏனெனில் நீர் மிதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டார், ஆண்டவரே உங்களை ஆழ்வார் என்றார். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன்,
நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை எனக்கு கொடுங்கள் என்றார். ஏனெனில் இஸ்மயேலரான மிதியானியர் தங்கக் காதணிகள் அணிவது வழக்கம். இஸ்ரவேலர் நாங்கள் உறுதியாகச் செய்வோம் என்றனர். அவர்கள் ஒரு துணியை விரித்தனர். அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை போட்டான். அவர் கேட்ட தங்கக் காதணிகளின் எடை 1700 செக்கேல் ஆகும். அத்தோடு இளம்பிறை அணிகள், தொங்கணிகள், மிதியான் அரசர்களின் பட்டாடைகள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர். கிதியோன் அவற்றைக் கொண்டு ஓர் ஏபோதை செய்து தம் நகராகிய ஒபிராவில் அதை நிறுவினார். இஸ்ரவேலர் அனைவரும் அங்கே வேசித்தனம் செய்தனர். கிதியோனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. மிதியானியர் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர். அவர்களால் தலை தூக்க முடியவில்லை. கிதியோனின் காலத்தில் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது. கிதியோனின் இறப்பு. யோவாசின் மகன் யெருபாகால் திரும்பிச் சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார். கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர். ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். செக்கேமிலிருந்து அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார். அவரை அபியேசருக்குரிய ஒபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். கிதியோன் இறந்த பின் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசித்தனம் செய்தனர். பாகால் பெரித்தை தங்கள் தெய்வமாக வைத்துக் கொண்டனர். தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் நினைவு கொள்ளவில்லை. கிதியோன் என்ற யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை. நீதி தலைவர்கள். அதிகாரம் 9. அபிமெலேக்கு. யெருபாகாலின் மகன் அபிமெலேக்கு செக்கேமிலிருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடமும் தன் தந்தை தாய் குடும்பத்தைச் சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது: செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். எது உங்களுக்கு நல்லது? யெருபாகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர். அவர்களது இதயம் அபிமெலேக்கின் பக்கம் திரும்பியது. ஏனெனில் அவர்கள் அவன் நம் சகோதரன் என்றனர். பாகால் பெரித்தின் கோவிலிலிருந்து அவனுக்கு 70 வெள்ளிக்காசுகள் கொடுத்தனர். அபிமெலேக்கு அவற்றைக் கொண்டு வீணரும் முரடருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்திக் கொண்டான். அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஒபிராவிலிருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து யெருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களுமாகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்துக் கொன்றான். யெருபாகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்துக் கொண்டான். செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசரை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படியிருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டுக் கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்திமரத்திடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்களெல்லாம் முட்புதரிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இப்பொழுது நீங்கள் அபிமெலேக்கை அரசனாக்கி இருக்கிறீர்களே, உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள்? நீங்கள் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள்? அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என் தந்தை உங்களுக்காக போரிட்டார், தம் உயிரை பணயம் வைத்தார், உங்களை மிதியானியர் கையிலிருந்து விடுவித்தார். இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் வைத்துக் கொன்றீர்கள்.
அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமெலேக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள். இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் யெருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலேக்கை குறித்து மகிழ்ச்சியடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சியடைவான். இல்லையேல் அபிமெலேக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும். செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலேக்கை எரித்தழிக்கட்டும் என்றார். பின்னர் யோதாம் தம் சகோதரன் அபிமெலேக்கிற்கு அஞ்சி பெயேருக்கு தப்பி ஓடிச் சென்று அங்கே வாழ்ந்து வந்தார். அபிமெலேக்கு இஸ்ரேல் மக்கள் மீது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுள் அபிமெலேக்கிற்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர். யெருபாகாலின் 70 புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமெலேக்கின் மீதும் அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது. செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆள்களை பதுங்கி இருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரையெல்லாம் கொள்ளையடிக்கச் செய்தனர். இது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. தன் சகோதரர்களுடன் செக்கேமுக்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்குரியவனானான். அவர்கள் அனைவரும் தம் விளைநிலங்களுக்கு சென்று திராட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர். அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமெலேக்கை பழித்து பேசினர். எபேதின் மகன் ககால், அபிமெலேக்கு என்பவன் யார்? செக்கேமின் மக்கள் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? யெருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிபணிந்திருந்தார்களே, அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பர்? அப்பொழுது நான் அபிமெலேக்கை ஒழித்து விடுவேன். நான் அபிமெலேக்கிடம் உன் படையை திரட்டிக் கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றார். நகரின் அதிகாரி செபூல் எபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளை கேட்டு சினமுற்றான். அவன் அபிமெலேக்கிற்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது, இதோ எபேதின் மகன் ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உனக்கெதிராக நகரை தூண்டி விடுகின்றனர். இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு உள்ள மக்களும் விளைநிலங்களில் பதுங்கியிருங்கள். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல். அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள். உனக்கு தோன்றுவது போல் அவனுக்குச் செய். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து 4 பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர். எபேதின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான். அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர். ககால் அவர்களை பார்த்து செபூலிடம், இதோ மக்கள் மலைகளின் உச்சிகளிலிருந்து இறங்குகின்றனர் என்றான். அதற்கு செபூல், மலைகளின் நிழலை நீ மனிதர்களாக காண்கிறாய் என்றான். ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான், இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள். ஒரு பிரிவு குறிசொல்வோர் கருவாளி மரப்பாதையில் வருகின்றது. செபூல் அவனிடம், அபிமெலேக்கு என்பவன் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே? இம்மக்களை என்றோ நீ இழித்துரைத்தாய். இப்பொழுது புறப்பட்டுச் சென்று அவனோடு போரிடு என்றான். ககால் செக்கேம் மக்களின் முன்னே சென்று அபிமெலேக்குடன் போரிட்டான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பியோடினான். நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர். அபிமெலேக்கு அருமாவில் தங்கினான். ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கேமில் வாழாதபடி செபூல் துரத்திவிட்டான். மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிமெலேக்கிற்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் ஆள்களை கூட்டி அவர்களை 3 பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான். இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தனர். அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர். மற்ற 2 பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றனர். அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான். அதனுள் இருந்த மக்களை கொன்றான். நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல்பெரித்து கோவிலின் அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த ஆள்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறிச் சென்றனர். அபிமெலேக்கு கோடரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான். அவன் தன்னோடு இருந்தவர்களிடம், நான் செய்ததைக் கண்டீர்கள், விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான். அவர்களுள் ஒவ்வொருவனும் கிளையை வெட்டினான். அவர்கள் அபிமெலேக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர்.
செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக 1000 பேர் இறந்தனர். அபிமெலேக்கு தெபேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது. ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டிக் கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர். அபிமெலேக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான். அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஓர் அரைக்கும் கல்லை அபிமெலேக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள். உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவ குத்தவே அவனும் மடிந்தான். இஸ்ரேல் மக்கள் அபிமெலேக்கு மடிந்ததைக் கண்டனர். ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அபிமெலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார். ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா தீய செயலுக்குரிய தண்டனையையும் அவர்கள் தலைமீதே விழச் செய்தார். யெருபாகாலின் மகன் யோதாமின் சாபம் அவர்கள் மீது நீதி தலைவர்கள். அதிகாரம் 10. தோலா. அபிமெலேக்கிற்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசக்கார் குலத்தைச் சார்ந்தவர். அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். யாயீர். அவருக்கு பின் கிளையாத்தைச் சார்ந்த யாயீர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 72 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவ்வோத்து யாயீர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாது நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்தா. ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்யத் தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாபின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவுடனும் பென்யமீனுடனும் எப்ராயிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், உமக்கெதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரல் இட்டனர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரல் இட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரல் இடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், உன் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், இன்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகின்றானோ அவனே கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர். நீதி தலைவர்கள். அதிகாரம் 11. கிளையாதை சார்ந்த இப்தா வலிமை மிக்க போர் வீரர். அவர் ஒரு விலைமாதின் மகன். இப்தா கிளையாதுக்கு பிறந்தவர். கிளையாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தாள். அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்களானதும் இப்தாவை துரத்திவிட்டனர். அவர்கள் அவரிடம், எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கில்லை, ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூறினர். இப்தா தம் சகோதரர்களிடம் தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார். வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் சுற்றித் திரிந்தனர்.
அம்மோனியர் இஸ்ரவேலருடன் போர் தொடுத்த பொழுது கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபிலிருந்து கூட்டி வரச் சென்றனர். அவர்கள் இப்தாவிடம், நீர் வந்து எங்களுக்கு தலைவராக இரும், அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம், நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா? என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே துரத்தவில்லையா? நீங்கள் துன்புறும் இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகின்றீர்கள் என்று கேட்டார். கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம், அதனால்தான் நாங்கள் உம்மை அழைத்துச் செல்ல வந்துள்ளோம். எங்களுடன் வந்து அம்மோனியருடன் போரிடும். நீர் எங்களுக்கும் கிளையாதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம், நீங்கள் அம்மோனியருடன் போரிடுவதற்காக என்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார். கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம், நீ கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி. ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களுடன் புறப்பட்டுச் சென்றார். மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர். இப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார். இப்தா அம்மோனிய மன்னரிடம் தூதரை அனுப்பி, எனக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு? நீர் ஏன் எனக்கெதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்று கேட்டார். அம்மோனியரின் மன்னன் இப்தாவின் தூதரிடம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்னோனிலிருந்து யாபோக்கு வரை யோர்தான் வரையிலும் என் நிலத்தை பறித்துக் கொண்டனர். இப்பொழுது அவற்றை சமாதானமாக திருப்பிக் கொடும் என்றான். இப்தா தூதரை மீண்டும் அம்மோனிய மன்னனிடம் அனுப்பி அறிவித்தது. இப்தா கூறுவது இதுவே: இஸ்ரவேலர் மோவாபியரின் நிலத்தையோ அம்மோனியரின் நிலத்தையோ பறித்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரவேலர் பாலை நிலத்தில் நடந்து செங்கடலுக்கும் பின்னர் காதேசுக்கும் வந்தனர். இஸ்ரவேலர் ஏதோமின் மன்னனுக்கு, நாங்கள் உன் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர். ஏதோமின் மன்னன் அதை கேட்கவில்லை. மோவாபு மன்னனிடமும் அனுப்பினர். அவனும் இசையவில்லை. எனவே இஸ்ரவேலர் காதேசில் தங்கினர். பின்னர் அவர்கள் பாலை நிலத்தில் ஏதோம் நாட்டையும் மோவாபு நாட்டையும் சுற்றிச் சென்று மோவாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர். அங்கு மோவாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர். மோவாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை. இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரிய மன்னன் சீகோனிடம் தூதரை அனுப்பினர். இஸ்ரவேலர் அவனிடம், உன் நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதி தாரும் என்று வேண்டினர். ஆனால் சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாகசிவில் பாளையம் இறங்கி இஸ்ரேல் மக்களுடன் போர் புரிந்தான். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீகோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலரின் கையில் ஒப்புவித்தார். இஸ்ரேலர் எமோரியரை வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொண்டனர். அர்னோனிலிருந்து யாபோக்கு வரை பாலை நிலத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமோரியரின் நாடு முழுவதையும் இஸ்ரேலர் உரிமையாக்கிக் கொண்டனர். இப்பொழுது இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவர் எமோரியரை தம் மக்கள் இஸ்ரேலின் முன்னிலையிலிருந்து துரத்தியிருக்க அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வது எப்படி? உன் கடவுளாகிய கெமோசு உமக்கு உடைமையாக கொடுப்பதை நீர் உரிமையாக்கிக் கொள்ள மாட்டீரா? அவ்வாறே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடைமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளாதிருப்போமா? நீர் மோவாபின் மன்னன் சிப்போரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா? அவன் இஸ்ரேலருடன் எப்போதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா? இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோயேரிலும் அதன் சிற்றூர்களிலும் அர்னோனின் கரைகளில் இருந்த எல்லா நகர்களிலும் 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்துக் கொள்ளவில்லை? நான் உமக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் நீர் எனக்கு எதிராக போர் தொடுத்து தீமை விளைவிக்கின்றீர். நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே இன்று நீதி வழங்கட்டும். அம்மோனியரின் மன்னன் தனக்கு இப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை. ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபெல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர்.
இப்தாவின் புதல்வி. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை. அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் 4 நாள்கள் கிளையாதைச் சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலின் வழக்கமாயிற்று.